அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் மோகன்குமார். என் தமிழ் நெஞ்சங்களுக்கு, என் தமிழ் பாசமலர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைய தினம் பாண்டிச்சேரியில் என்னுடைய பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க பாண்டிச்சேரியில் வருகை தந்திருக்கின்றோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை. அதுக்கு முன்னாடி பாசத்துக்குரியதான புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து அவர்களிடம் சில கருத்துக்கள் பேச உள்ளதனால் இந்த பாண்டிச்சேரியில் வருகை தந்திருக்கின்றோம். யார் ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் ஆதரிப்போம். மக்களுக்கென்று பாடுபட, மக்களுக்கென்று உழைக்க, மக்களுக்கென்று குரல் கொடுக்க நேர்மையான ஒரு ஆட்சி நமக்கு தேவை. அது எந்த ஆட்சி ஆனாலும் பரவாயில்லை. சில தமிழகத்தில் சட்டத்திட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டும். மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும். ஒரு சமாதானத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். சீர்குலைந்து கிடக்கும் சட்டத்தை தட்டி எழுப்பி மக்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நைப்பதற்கு, பயமில்லாத வாழ்வதற்கு ஒரு திட்டத்தை எந்த அரசு வந்தாலும் நம்ம தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவனத்தில் என்ற நிலைக்கு வலியுறுத்துவேன். அத்தனை ஒயின் ஷாப்புகளையும் பார்களையும் மூடுவதற்கு அரசு வலியுறுத்துவேன். கொள்ளைகள், கொலைகள், கற்பழிப்புகள், ரவுடிசங்கள், போதைப்பொருட்கள் போன்றதான செயல்பாடுகள் தமிழகத்தை முழுவதும் விடுவிக்க அரசு வலியுறுத்துவேன். படித்த மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு திட்டங்களை வழங்க வலியுறுத்துவேன். அத்தனை இலவச திட்டத்தையும் ரத்து செய்ய அந்த அரசை வலியுறுத்துவேன். விலைவாசி குறைக்கல், படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர்கள் பெறக்கூடியதான 58 வயதென்றது 50 வயதாகவே குறைக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் கருத்துக்கு நான் எந்த அரசு அமர்ந்தாலும் அவங்களிடம் அந்த தமிழகத்தில் அமரக்கூடியதான அரசை வலியுறுத்துவேன். ஏழை மக்கள், ஒரு சென்று நிலவும் இல்லாத ஏழை மக்கள், விவசாயிகளோட பிரச்சனைகள், வியாபாரியோட பிரச்சனைகள், கூலி தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகள், அனைத்து மக்களுக்கென்று குரல் கொடுத்த ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைய தினம் என் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என் ஊரில் நான் இருப்பேன். ஏன்னு கேட்டால் 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை, வாக்குச்சாவடி இருக்க வேண்டும். வாக்கெண்ணிக்கை மையத்தில் போய் என்னுடைய வாக்குகளை நான் பார்வையிட வேண்டும். அதுக்காக என் தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களை நான் நேசிக்கக்கூடியவன். நல்லொரு ஆட்சி அமர வேண்டும். நல்ல ஆட்சி தமிழகத்தில் அமர்ந்தால் புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வர தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் அந்த அரசுக்கு பரிந்துரை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்குகிறேன். ஆகையால் பொறுத்திருப்போம், பொறுமையோடு இருப்போம், காத்திருப்போம். எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. சென்னையில் எந்த ஆட்சி வந்தாலும் அவருக்கு நாம் முழு ஆதரவு அளிப்போம். ஆகையால் உங்கள் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்துக்கு தேவை. வேறு ஒன்றுபெற்று குரல் கொடுப்போம், ஒன்றுபெற்று போராடுவோம். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். தரமான சாலைகள், சுத்தமான குடிநீர்கள் போன்றவை அமைக்க அரசை வலியுறுத்தி பல சட்டங்களையும் திருத்தம் செய்ய அரசு பரிந்துரை செய்வேன். ஆகையால் உங்கள் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை. இதில் அரசியலும் மதமும் இல்லை. மதம் அரசியலுக்கும், அரசியல் மதத்துக்கும் அப்பாற்பட்டது. நம் கடமை செய்திருக்கிறோம், நம் கடமையில் நிற்போம். ஆகையால் உங்கள் முழு ஆதரவும் கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.